Hi friends, welcome to our Sainila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரைஸ் ஐட்டம் தான் நெய் சாதம். இந்த கீ ரைஸை நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல குயிக்காகவும் பண்ணிடலாம். இதுக்கு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப இல்லை, ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த கீ ரைஸை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பண்ணுற டைமும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை ஓப்பன் பேனில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை குக்கரில் கூட பண்ணலாம். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுலேயே 2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் விட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுலேயே 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசம் வரட்டும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 நான் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஒன்று இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நல்லா வதக்கணும்னா நம்ம ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க, போதும். இப்போ இதில் புதினா இலை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ரம்ப இலை, இது உங்களுக்கு கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. இது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரைஸுக்கு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் சீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீ ரைஸை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரைஸ் சேர்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரைஸ் ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ ரைஸை நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதில் நான் தேங்காய் பால் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதில் தண்ணி கூட ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பால் எல்லாம் வற்றிடும், ஆனால் ரைஸ் வேகவே வேகாது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பால் எல்லாமே நல்லா வத்திடுச்சு, நல்லா ரைஸும் வெந்து வந்துட்டு. இப்போ இதை நம்ம திருப்பியும் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பார்க்க கலரும் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது இது மேலே லைட்டாக நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம நெய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு சிக்கன் கிரேவியோ இல்லை சிக்கன் 65ஓ இல்லை டால் கறியோ இது மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் காரம் ரொம்ப எதுவுமே இல்லாத தொட்டு கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.